ஜெர்மனியின் மிகக் குளிரான ஒரு காட்டுப் பகுதி. அங்கே தனிமையில் இருந்தது ஹிண்டர்காய்பெக் என்ற பண்ணை வீடு. அந்த வீட்டில் ஆண்ட்ரியாஸ் என்பவரும் அவர் குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேரும் வசித்து வந்தார்கள். எல்லாம் சாதாரணமாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த வீட்டின் வேலைக்காரி, இங்கே ஏதோ அமானுஷ்யம் இருக்கிறது என்று பயந்து போய் வேலையை விட்டு ஓடிவிட்டாள். அதற்கு அடுத்த சில நாட்களிலேயே வீட்டின் உரிமையாளர் ஆண்ட்ரியாஸ் ஒரு விசித்திரமான காட்சியைக் கண்டார். பனியில் காட்டுப் பகுதியிலிருந்து யாரோ ஒருவரின் காலடித் தடங்கள் வீட்டை நோக்கி வந்திருந்தன. ஆனால் அதிர்ச்சி என்னவென்றால், வந்த காலடித் தடங்கள் இருக்கிறதே தவிர வீட்டை விட்டு வெளியே சென்றதற்கான தடங்கள் இல்லவே இல்லை. அதாவது வந்தவன் வீட்டுக்குள்ளேயேதான் இருக்கிறான். அடுத்தடுத்த நாட்களில் வீட்டின் பரணில் யாரோ நடக்கும் சத்தம் கேட்டது. வீட்டின் சாவிகள் காணாமல் போயின. ஆனால் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. திடீரென அந்த வீட்டில் நிசப்தம் நிலவியது. தொடர்ந்து சில நாட்களாக ஆள் நடமாட்டமே இல்லாததால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு சந்தேகம் வந்தது. என்னதான் ஆச்சு என்று பார்ப்பதற்காக அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே சென்றார்கள். அங்கே அவர்களுக்கு காத்திருந்தது ஒரு கொடூரமான காட்சி. அந்த குடும்பத்தின் 6 பேரும் ஒரு கோடரியால் தலை பிளக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பிணங்களாக கிடந்தார்கள். ஆனால் உண்மையான திகில் இது இல்லை. போலீஸ் விசாரணையில் அவர்கள் இறந்து 3 நாட்கள் ஆகிவிட்டது என்று தெரிந்தது. ஆனால் அந்த 3 நாட்களும் அந்த வீட்டில் யாரோ சமைத்துச் சாப்பிட்டு இருக்கிறார்கள். அடுப்பு எரிந்திருக்கிறது. வீட்டு விலங்குகளுக்கு தீவனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொலையாளி அந்த குடும்பத்தை கொன்று போட்டுவிட்டு அந்த பிணங்களுக்கு நடுவிலேயே 3 நாட்கள் அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறான். அவன் யார், எதற்காகச் செய்தான் என்பது இன்று வரை விடை தெரியாத மர்மம். வீட்டு விலங்குகளுக்கு உணவளிக்கும் அளவுக்கு ஈவு இரக்கம் இருந்தவனுக்கு அதே வீட்டில் இருந்த பிஞ்சு குழந்தைகளை கூட பார்க்காமல் 6 பேரையும் எப்படி கொல்ல மனம் வந்தது? அவன் ஏன் இப்படி செய்தான்? யாருக்கும் தெரியவில்லை. இன்றைக்கும் விடை கிடைக்காத மர்மம் இது. சரி நண்பர்களே, அடுத்த ஒரு திகில் கதையோடு உங்களை சந்திக்கிறேன். டாடா.